இந்த நாட்டுல வடகொரியாவை விட கடுமையான சட்டங்கள் இருக்கா. கலர்ல ஆரம்பிச்சு இன்டர்நெட் வர எல்லா இடத்துலயும் செக் வைக்கிறாங்க. 1925ல இருந்து 1991 வரை சோவியத் யூனியன்ல ஒரு பகுதியா இருந்த நாடுதான் இந்த தர்க்மெனிஸ்தான். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு துருக்கிய கலாச்சாரத்தை கலவையா தக்க வச்சுட்டே இருக்கு. 65 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு உலகத்துடைய மிக ரகசியமான நாடுகள்ல ஒன்றா கருதப்படுது. என்னதான் செக்யுலர் டெமோக்ரஸி, அதாவது மதசார்பற்ற ஜனநாயகம்னு இவங்க கான்ஸ்டியூஷன்ல எழுதியிருந்தாலும் தர்க்மெனிஸ்தான் ஒரு சர்வாதிகார நாடாதான் கருதப்படுது. நீங்க தலைநகரமான அஷ்காபாத்துக்கு போனீங்கன்னா சுற்றி பார்த்தா எல்லாமே வெள்ளை பளிங்க கட்டிடங்களா தான் இருக்கும். அதிக வெள்ளை பளிங்க கட்டிடங்கள் இருக்கும் நகரம் அப்படின்னு இந்த இடத்துக்கு கின்னஸ் சாதனையும் இருக்கு. அதே போல இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸா இருக்கிறதுக்கு இங்க இருக்கும் இயற்கை எரிவாயுவும் ஒரு காரணம். இது 50 வருஷத்துக்கு மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இது வந்துட்டு டோர் டு ஹெல் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த தர்க்மெனிஸ்தான்ல உள்ள சட்டங்கள் ரொம்பவே கடுமையானது. ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து தாடியோ இல்ல நீண்ட முடியோ வச்சிருக்க கூடாது. டாட்டூ குத்திருக்க கூடாது. டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க கூடாது. இந்த தலைநகரங்கள்ல கருப்பு நிற வாகனங்கள் வந்துட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால எல்லாமே வெள்ளை நிற வாகனங்கள் தான் இங்க வாங்குவாங்க. யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாவுக்கு இங்க கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னாவே எதுவுமே வந்து வேலை செய்யாது. சரி, விபிஎன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விபிஎனும் இங்க பேன். இன்டர்நெட் ஆக்சஸும் ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்கும். இங்க மக்களுடைய பேச்சு சுதந்திரமானது முடக்கப்படுது அப்படின்னு இந்த நாட்டு மேல விமர்சனங்களும் இருக்கு. இது மாதிரி பல சட்டங்கள் இருக்கிறதுனால இந்த நாட்டு மக்கள் வேற நாடுகளுக்கு குடிபெயர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கண்ட்ரிக்கு விசா கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி விசா கிடைச்சதுனாலும் இந்த தலைநகருக்கு போய் நீங்க இறங்குனீங்க அப்படின்னா நீங்க பல காலி இடங்கள் தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ரகசியமான மூடப்பட்ட நகரமா தான் இந்த டர்க்மெனிஸ்தான் இருந்துட்டு வருது.